இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள் நாம் லெந்து நாட்களுக்கு நேராக நம்ம இருக்கிறோம். லெந்து நாட்களை நம்ம அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, உபவாசம் இருக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம் உபவாசம் இருந்தவங்களை குறித்து. எப்படிப்பட்டதான உபவாசம் நம்ம இருக்கணும், எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும் அந்த உபவாசத்தின் மூலமாக, அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உபவாசம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைவுக்கு வரும். ஆனா அது ஒரு உண்ணாவிரதத்தை போல நம்ம செயல்படுத்தக்கூடாது. சாப்பிடாம மட்டும் இருக்கிறது பட்டினி கிடந்து நம்ம செய்யற காரியங்கள், அந்த காரியங்கள் உபவாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உபவாசம் அப்படின்னா ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுகிறதாகட்டும், ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரிடத்துல நம்ம அதிக நேரம் செலவிடுகிறதாய் காணப்படணும். அவரிடத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். இந்த ஜெபமும் உபவாசமும் சேர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு நன்மையான காரியங்களை உண்டாகும். இன்னொரு காரியம், இந்த உபவாசம் நம்முடைய சுயநலத்துக்கான காரியங்களுக்காக இருப்பதை தவிர்த்து விட்டு ஆண்டவருடைய காரியங்களுக்காக, அவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக, அவருடைய காரியங்களுக்காக நம்ம உபவாசம் இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாய் அது நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. நான் இந்த நாள்ல ஒரு ராஜாவை குறித்து நம்ம தியானிக்க போயிடும். அவரு உபவாசம் இருந்தார். எதற்காக உபவாசம் இருந்தார், அதனால என்ன கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். இந்த தாவீது ராஜா பண்ணின உபவாசத்தை குறித்து நம்ம இந்த நாள்ல தியானிக்கலாம். இந்த தாவீது ராஜா பிள்ளைக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி உபவாசிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு 7 நாளளவும் இந்த உபவாசத்தை செய்யறாரு. சாப்பிடாம ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது, இந்த ராஜாவாகிய தாவீது பஸ்தேபானிடத்துல பாவம் செய்ததுனால அவனுக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவர் அடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தைய வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அவன் செய்த பாவத்தினால அந்த ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்தார், அதனால அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அந்த பிள்ளைக்காக தாவீது உபவாசம் இருக்கிறான். இந்த தாவீது அந்த பிள்ளை உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் உபவாசம் இருக்கிறான். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல போய் அவனுடைய பாவத்தை உணர்த்தும் போது அவன் என்ன செய்யறான், அதை ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்புகிறவனாக காணப்படுகிறான். இந்த 51வது சங்கீதம் அதன் மூலமாக பிறந்தது. அவன் ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறான். இந்த தாவீதின் உபவாசத்தின் மூலமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அவனுடைய பாவங்களுக்காக அவன் உபவாசிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவன் பாவம் செய்ததும் உடனே அவன் உபவாசம் பண்ணல. அவன் பாவம் செஞ்சிட்டான் அதனால நான் உடனே உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் உபவாசம் பண்ணல. ஆனா அவனை அந்த தீர்க்கதரிசி உணர்த்தும் போது அவன் என்ன செய்யறான், அந்த உபவாசத்தை அவன் ஏறெடுக்கிறான். என்னென்ன காரியங்களுக்காக அவன் இந்த உபவாசத்தை ஏறெடுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் பிள்ளையை அடித்ததுனால அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த பிள்ளை செத்து போகிறதை போல காணப்படுகிறது. அந்த பிள்ளை சாகர நிலைமையில இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான், உபவாசம் இருக்கிறான். இந்த பாவத்தின் விளைவினால வந்த காரியங்களுக்காக அவன் உபவாசம் இருக்கிறான் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாவமான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம். இதன் மூலமாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறதுனால அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அந்த பாவங்களின் விளைவுக்காக நம்ம உபவாசம் செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த உபவாசத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவன் ஒரு பயத்தினால அவன் இந்த உபவாசத்தை ஏறெடுக்கிறான். ஏன்னா இந்த ஆண் பிள்ளைய ஆண்டவர் அடித்ததுனால அது கேவலமா இருந்தது. அப்போ இன்னும் ஆண்டவருடைய தண்டனை நமக்கு அதிகமாய் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால இந்த
உபவாசத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஏன்னா தேவனுடைய எச்சரிப்பை அவன் பெற்றதுனால அவன் அந்த பயத்துக்கு நேராக இது ஏறெடுக்கிறான். நம்ம அநேக நேரத்துல நினைப்போம், நம்ம செய்யற காரியம் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யும், நம்ம துணிகரமா அநேக நேரங்களில் நம்ம காரியங்களை செய்கிறோம். அந்த நாட்கள்ல நமக்கு ஏதோ நேரிடலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை துணிகரமா அந்த காரியங்களை செய்யும் போது அது அந்த பிள்ளைகளுக்கு சாபமா இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் இந்த தாவீதை போல பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த 51ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது அவன் அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடுகிறான். நான் பாவத்துலதான் நான் உற்பத்தி ஆனேன், என்னுடைய பாவங்கள் என்னது இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லி நான் பாவத்துல இருக்கிறேன், அதனால நான் பாவமான காரியத்தை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிட்டு அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். அந்த 51ஆம் சங்கீதத்துல அந்த தலைப்பு எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ இந்த நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்தின போது அந்த பாவத்தை அவன் அறிக்கையிட்டு அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்தினால நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செஞ்சுக்கூடாது, தள்ளிராதீங்க, உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான் அப்படின்றத பார்க்கிறோம். அவன் பாவத்தின் விளைவினால அவன் இந்த உபவாசத்தை ஏறெடுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த பயத்தினால அவன் அந்த உபவாசத்தை ஏறெடுத்தான் அப்படின்னு பார்த்தோம். அவன் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுடைய வீழ்ச்சியான காரியமா இது காணப்படுகிறது. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது இந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக அந்த ஆண்டவர் அவனை உணர்த்துறாரு. இந்த ஒரு காரியத்துல அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தான். ஆனாலும் அவன் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்று கொண்டதுனால அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்தான், காணப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த உபவாசி அவன் அழுததினால, அவன் ஜெபித்ததினால ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார், அவன் மன்னிப்பை பெற்றான். ஒருவேளை அந்த குழந்தை இறந்து போயிட்டு நம்ம பார்க்கிறோம், அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அவங்க பேசி கொண்டதன் பிறகுதான் அவன் எழும்பி ஸ்நானம் பண்ணி அவன் சாப்பிடுறான். அப்போ அவங்க எல்லாரும் பாக்குறாங்க, இவங்க அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போது அவன் உபவாசிக்கிறான், ஆனா இறந்த பிறகு சாப்பிடுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இறங்கி அந்த குழந்தையை தருவார் அப்படின்னு சொல்லி நான் உபவாசித்து ஜெபித்தேன், இனிமேல் இந்த குழந்தை என்ன செய்யாது, உயிரோடு இருக்காது, நான் தான் இனி அங்க போகணும், அவன் அந்த குழந்தை இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் தெளிவாய் அவன் சொல்றான். அவன் பாவத்தை அறிக்கையிடும் போது அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். அதனால இந்த பாவ மன்னிப்புக்குரிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் சீராய் செய்தான் அப்படின்றத இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அநேக நேரத்துல நம்ம நம்முடைய பாவங்களே ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையே நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். 1 யோவான் 1:9 சொல்லிடுறது, நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லி, நம்ம பாவங்களை மறைக்க கூடாது, நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்ம ஒரு உபவாசத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த காலங்களில நம்ம அநேக உபவாசங்களை நம்ம செய்கிறோம். நம் பாவங்களை மன்னிக்கிறதற்காக, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம உபவாசிக்கிறோமா, அவருடைய சமூகத்துல நம்ம கெஞ்சுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இந்த நாள்ல நாம கற்றுக்கொண்டது போல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது பாவங்களை அவர் மன்னிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் தாவீதின் உபவாசத்தை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே இயேசப்பா, அந்த பாவத்தின் நிமித்தமாக, அந்த பாவத்தினால் வந்த அந்த தண்டனை நிமித்தமாக ஆண்டவரே உணர்த்தின போது ஆண்டவரே அவன் ஆண்டவரை உபவாசித்து அழுதான், ஜெபித்தான் அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். அந்த உபவாசத்தின் மூலமாக அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான். அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமானவனாய் காணப்பட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாங்க எங்களுடைய சுயநல காரியங்களுக்காக நாங்க ஆண்டவரே மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு உடைய சமூகத்துல ஆண்டவரே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், அதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து இந்த ஆண்டவரே இந்த லெந்து நாட்கள்ல இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்துல தரித்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த உபவாசமானது ஆண்டவரே அப்பா வீணானதாய் காணப்படாதபடி, ஏதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடமைக்கான உபவாசமாய் காணப்படாதபடி ஆண்டவரே உண்மையான மன்னிப்பை பெற்று உடைய பரலோக
ராஜ்யத்துக்குரிய ஆண்டவரே ஆனந்தத்தை அடைய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையா இருக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை